எல்லாத்தையும் என் தலையில கட்ட பாக்குதுங்க. இந்த கல்யாணம் அவசியமா? பிளானிங் ஓடும். இவங்களெல்லாம் எப்படி பிரிச்சு தனி கொடுத்துணும் போறது. ஒரு ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், அவ்வளவுதான் இருக்கணும். வரவங்க வந்து ஹாலே தங்கி அப்படியே போயிடணும். இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. தண்ணி இருக்கா? இப்போ உங்களை பொண்ணு பார்க்க வராங்க. மாமனாரு, மாமியாரு, கொழுந்தனாரு, நாத்தனாரு, ஓப்படியா சேர்ந்து நீங்க சந்தோஷமா குடும்பம் நடத்தணுமா அப்படின்னு சொன்னா உங்க ரியாக்ஷன் என்ன? நான் முடிஞ்சேன். ஃபன்னால வேண்டாம். இப்படி ஒரு செட்டப்போட ஒரு குடும்பத்துக்குள்ள போய் இருக்கணும் அப்படின்னா ஒரு பெண்ணுக்கு என்ன தோணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கேள்வி. அச்சச்சோ அச்சச்சோ சொல்றேன். எங்க அம்மா பார்த்து அம்மா அப்படின்னு பயமா இருக்கும் சார். பயமா இருக்கும். எங்கேயாச்சும் ஓடி போயிடலாமா? எங்காச்சும் ஓடி போயிடலான்னு தோணும். ஓடி போற என்னமெல்லாம் வச்சுக்கிட்ட அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து போறே மிதி. ஃபியூச்சரே தொலைஞ்சிச்சு அப்படின்னு நினைப்பேன். ரொம்ப பயமா இருக்கும் சார். இருக்கும்போதே ஹார்ட் பீட், டென்ஷன். அச்சிச்சோ அச்சிச்சோன்னு அடிச்சுட்டு அழணும்னு தோணும். கரெக்டா சொல்றாங்க. அவங்க தோன்றது சொல்றாங்க. ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு மூஞ்சியும் பார்த்து பார்த்து அழணும்னு தோணும். அம்மாவை பார்த்து நீ தனியா வா உனக்கு இருக்குன்னு சொல்லுவேன். அம்மா தனியா என்னன்னா இழிச்ச வாய பாருங்க. அவங்க டக்குன்னு சொன்னோன்னே எல்லாத்தையும் என் தலையில கட்ட பாக்குதுங்க. இந்த கல்யாணம் அவசியமா? மீ வேணாம் வா மீ வா சுருதி. பிளானிங் ஓடும். இவங்களெல்லாம் எப்படி பிரிச்சு தனி கொடுத்துணும் போறது. முத நாள்ல இருந்தே கல்யாணம் முத நாள்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நடத்த முடியாது. ஆனா நம்ம உள்ள போய் என்ன பண்ணணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. நான் பாக்குறதுக்கு தான்டா ஊத்துக்குழி வெண்ண மாதிரி மொழு 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 மொழுன்னு இருப்பேன். ஆனா உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா. 2 பேர் இருந்தா 2 தட்டு வரும், 2 கிளாஸ் வரும். கும்பல் இருந்தா எவ்வளவு பாத்திரம் நான் கழுவ முடியும்? எவ்வளவு பெரிய கஷ்டம். ஐயோ ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாம்மா? என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா? ஆனா நீங்க ரொம்ப அழகா பேசுறீங்கம்மா. இவ்வளோ கஷ்டம் அப்படிங்களே. ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. எரிச்சலா இருக்கும், டென்ஷனா வேக்க ஆரம்பிக்கும். ஐயோ இதுக்கப்புறம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போதோ அப்படின்ற ஒரு தாட்ஸ் வரும். ஒரே டென்ஷனா எப்படிதான் இவங்க எல்லாம் சமாளிக்கிறது? அவங்க ஓகே சொல்லிட்டாங்கல்ல அப்பா அம்மா, அவங்க கிட்ட போய் வேண்டாம்னு சொல்ல முடியாது. சரி ஓகே நெக்ஸ்ட் நான் எப்படி சமாளிக்கிறது? எப்படி சமாளிக்கிறது இந்த கூட்டத்தை? இந்த கூட்டத்தை மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? இவ்வளவு பெரிய பட்டாளத்துல என்னால கட்டி மேய்க்க முடியாது சொல்லிட்டேன், அவ்வளவுதான் அம்மா. அப்புறம் நான் எதுக்கு எடுத்தாலும் ஊழ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துருவேன் அம்மா. அப்புறம் நீ தான் 2 நாளுக்கு ஒருக்கா பஞ்சாயத்து பண்ணணும், அதையும் சொல்லிவிட்டேன். எனக்கு வேண்டாம்னா வேண்டாம், விட்டுருங்க விட்டுருங்க. ஏன் இப்படி பண்றீங்க? இப்படித்தான் நடக்கும் பேச்சுவார். தனி குடுத்தனம் போற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு ஓகே. நான் எவ்வளவு பெரிய கும்பல வேணாலும் மாட்டிக்க தயார். ஃபுல் அவங்க கும்பல்லாம் என்னால சமாளிக்க முடியாதுமா. ஓகே, அது குடும்பம் இல்ல, அது கும்பல் ஆயிருச்சு. சிரிப்பு வருதா உங்களுக்கு? சிரிக்க சொல்ல, நான் சீரியஸா சொல்றேன். வயிற்றுல மாமியார் நாத்தனாட்டெல்லாம் திட்டு வாங்க முடியாது. திட்டினாங்கன்னா நான் வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லி பயங்கரமான டீலிங்கா இருக்கப்பா. கேட்டா பையன் சார் இந்த பால்சாமி. எந்த தைரியத்துல நீங்க ஓகேன்னு சொன்னீங்க அப்படின்னு ஒரு போடு போடணும்னு தான் தோணும். இப்படி திட்டி தீத்துடணும் போல தோணும். பாயிண்ட்ல அழுக வந்துடும். இல்ல சார், இது ஏதாவது ஒரு பிரச்சனை இப்படியே வேணவே வேணாம். அவங்களுக்குலாம் நான் வடிச்சு கொட்ட முடியாது. கோல்ஸ் செட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அவங்களுக்குலாம் முடியவே முடியாது. நான் கூட்டு குடும்பத்துல கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அப்படியே பண்ணிக்கணும், நீ என் கூட வரணும். பார்ப்பதுக்கு நகைச்சுவையா இருக்கும். அவனை அழைத்து 2 ஊமை குத்தாவை குத்தி அனுப்பிவிடு. இந்த கும்பல் பட்டாளம் வடிச்சு கொட்ட முடியாது. இதெல்லாம் நீங்க தான். ஓ அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். இவங்க இதெல்லாம் சொல்றப்ப கேக்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுச்சு? பொலியேன்னு 2 வைக்கலாம். பொலியேன்னு 2 வைக்கலாம் போல. டீச்சர் தானே சொல்ல முடியாது. அடிச்சாங்க தானே கரெக்ட். பாத்தியில ப்ராடக்ட்ட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பிடிச்சது பாத்தியா? அப்படியே இழுத்துட்டு வந்துருவேன். அப்படி ஒரு பொண்ணே எனக்கு தேவையில்லை. எப்படி புள்ளைய வளர்த்து வச்சிருக்காங்க பாரு. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? எங்களை பார்த்து பயப்படுற அளவுக்கு என்னப்பா அப்படி உங்களுக்கு? டைரக்டா நீங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி எங்க கிட்ட நீங்க பேசலாம். அதான் பிரச்சனையே. அம்மாவா நினைச்சு எங்க கிட்ட நீங்க பேசலாம் பண்ணலாம். இவ்வளவு கோபம் உங்களுக்கு வேண்டாமே, இவ்வளவு வெறித்தனமா உங்களுக்கு வேண்டாம். அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான்டா பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். இத்தனை வருஷம் வளர்த்துட்டு நேத்து வந்தவ கூட்டிட்டு போகும்போது கஷ்டமா இருக்கும். உங்க வீட்டு நபரா இருந்தா குடும்பத்துல தானே இருக்கிறீங்க. நாங்க எப்படி கூட்டமா தெரியுறோம்? உங்க குடும்பமும் கூட்டம் தானே. அப்போ கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ?
நாங்க அதுக்கு முன்னாடி சமைக்காம இருக்கோமா, எந்த வேலையும் செய்யாம இருக்கோமா? நீங்க வந்து தான் ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து செய்யற மாதிரி பேசுறீங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. வாடா சண்டைக்கு வாடா சார், ஒரு முக்கியமான வேலை வாடா சண்டைக்கு வாடா. நீங்க தான் முதல் முறையா உங்க வீட்டுல இட்லி சுட்டு பிரேம் பண்ணி மாட்ட போற மாதிரியும். நக்கலு. இந்த மாதிரி கூட்டம் கும்பல் நீங்கள மரியாதை இல்லாம பேசுற பிள்ளைங்களுக்கு மாப்பிளையே கிடைக்க கூடாது. சாபம் இல்ல, இது சாபம் கிடையாது அப்படின்னு ஒரு மனசுல அப்படி ஒரு வெறி. ஓ நீ அப்படி வரியா? சக மனுஷனுங்கள நீங்க எங்க குடும்பத்துல இருக்க போறீங்க, இத வடிச்சு கொட்டுறது என்ன இருக்கு? உங்க அப்பா அம்மாவுக்கு சொல்றத போடுறத அப்படி சமைக்கிறத வடிச்சு கொட்டுறேன்னு சொல்லுவீங்களா? மாட்டினாடா மானஸ்த. நாங்களும் மனுஷங்க தானே. வர உங்க கோபம் சரிதான், ஆனா அந்த வடிச்சு கொட்டுறது அப்படிங்கிற வார்த்தையே நீங்க கண்டுபிடிச்ச வார்த்தை. நமக்கு ஒரு ட்ரீம் இருக்கும்ல, என் குடும்பம் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் வச்சிருப்பீங்கல்ல, அது என்ன? சின்ன வீடு, கிச்சன், ஹால், பெட்ரூம், அப்புறம் ஒரு ஆடிக்கார். சார் இவன் என்ன பண்ண சார்? வீக்லி ஒன்ஸ் அது நைட்டு போய் டின்னர் சாப்பிடணும் வெளியே. சாட்டர்டே சண்டே நல்லா மால் போகணும், சினிமா தியேட்டர் ஃபுல்லா என்ஜாய் பண்ணோம். அவர் ஏன் இப்படி ஆயிட்டாரு? அதான் எங்களுக்கும் புரியல. நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து அழகினே நம்ப வச்சிருக்காங்க. சூப்பரா என்ஜாய் பண்ணோம். ஒரே ஒரு கியூட்டா ஒரு பொண்ணு. பொண்ணுக்கு என்ன பேர் வைக்கலாம்? வெண்பா. விடிய காலையில ஒரு 7:30 மணிக்கு எந்திக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி. முடிஞ்ச ஏதாவது விசூசி போட்டு அவளை கொண்டுருக்குமா, நீங்க நல்லா இருப்பீங்க. விடிய காலை தானே, அது அவங்களுக்கு 7 விடிய காலை. ஒரு ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், அவ்வளவுதான் இருக்கணும். வரவங்க வந்து ஹால்லே தங்கி அப்படியே போயிடணும். எப்படியோ மேக்சிமம் என்கிட்ட ஒரு நாளுக்கு மேல இருப்பாங்களான்னு தெரியல. காலையில வந்து சமைச்சிட்டக்கு அப்புறம் மத்தியானத்துக்கும் சேர்த்து சமைச்சு வச்சுட சொல்லிடுவேன், அவங்க வேலைக்கு போறனால. நீ சொல்றத பார்த்தா சரியான இளிச்ச வாய்ந்தா உனக்கு புருஷனா வரப்போறா. அந்த இளிச்ச வாய் புருஷன் எங்க இருக்கானோ? சிம்பிளா சொல்ல போனா ஜில்லுன்னு ஒரு காதல் மூவி மாதிரி இருக்கணும். ரொம்ப ஜாலியா இருக்கலாம். என் ஹஸ்பண்டுக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்க மாட்டேன், எனக்கு அவர் கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். விளங்கிரும். எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கணும்னு தான் ஆசை. காலையில நல்ல சாவகாசமா எந்திரிச்சு 2 பேருமே 2 குழந்தைங்களையும் கிளப்பிக்கிட்டு நாளைக்கு நீ ஊருக்குள்ள வச்சு அதுக்கு அக்கசுக்கு போனாலும் அதுவும் இப்படித்தான் ஆறும். என்னோட குழந்தைங்க கூடயும் நான் நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போதும் லவ் 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 அப்படின்னே வந்து லைஃப் போகணும். அவன் மட்டும் இங்க வரட்டும், அவளை அப்படியே சாத்துக்குடி அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சுக்கிறேன். பெண் வீட்டு சார்ந்து அந்த பக்கம் போக வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாவது உங்களுக்கு எவ்வளவு வலியா இருக்கு? எப்படி சொல்றது தெரியல, அப்படி கண்ணுல தண்ணி தானா வரும் சார். நான் இதுக்கெல்லாம் கவலைப்படுறாளா? கிடையவே கிடையாது. இது எதையும் தாங்க, இதையும் வருத்தப்படவே மாட்டேன். பையன் வந்து தன்னுடைய வீட்டுல இருக்கும் பொழுது அம்மா சாப்பிட்டீங்களா அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை கேட்டா போதும், அதுல இருக்க சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது. அவனுக்கும் நமக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அதிகமாகி அஃபெக்ஷன் வந்து குறைஞ்சு போயிடுது. இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. தண்ணி இருக்கா? என்னாச்சு? பிள்ளையே இல்லைன்ற மாதிரி ஆயிடுது, அவங்க போயிட்டா. உங்க பிள்ளை வீட்டுல உங்களுக்கு செல்வாக்கு இல்ல அப்படிங்கிறது எவ்வளவு வலியான விஷயம். பிள்ளையே இல்லாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணும். நமக்கு இருந்த சொத்தையே இழந்துட்டோம்னு நினைச்சு திருப்தி பட்டுக்க வேண்டியதுதான். என்ன ஃபீலிங்ஸ். ஐயா 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 மட்டமாமே